السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه، حافظ سره ومبلغ رسالاته، بشير نعمته ونذير نغمته، سيدنا ونبينا بالقاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم، وعلى آله الأطيبين الطاهرين المنتجبين الهداة المهديين، سيما بقية الله في الأرضين. وصلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين وحماة المؤمنين. قال الله الحكيم في كتابه بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد كتبنا في الزبور من بعد الذكر أن الأرض يرثها عبادي الصالحون. صدق الله العلي العليم. புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். இறைவனது சலாமும் சலவாத்தும் அவனது இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பமான அஹ்லுல் பைத்துக்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. இஸ்லாத்தின் ஒரு அங்கமான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த புண்ணியமிகு பள்ளி வாயிலில் வீட்டிற்கும் மூமின்களே, அஹ்லுல் பைத்தின் பாதையினை பின்பற்றக்கூடிய விசுவாசிகளே, உங்களையும் என்னையும் என் நிலையிலும் தக்வா என்கிற எச்சத்தினை பின்பற்றி நடக்கும்படி நல்உபதேசம் செய்கின்றேன். தக்குவாதாரிகளின் பண்புகளை பற்றி இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது இவ்வாறு கூறுகின்றார்கள்: வஅலம் யா ஜாபிர், ஜாபிரே நீங்கள் அறிந்து கொள்வீராக, அன்ன அஹ்ல தக்வா ஹுமுல் அக்னியா, தக்குவாதாரிகள் இறையச்சமுடையவர்கள் அவர்கள்தான் உண்மையான செல்வந்தர்கள் ஆவார்கள், அவர்கள்தான் அனைத்து விடயங்களையும் விற்றும் தேவையற்றவர்கள் என்று தக்குவாதாரிகளை பற்றி இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கூறிவிட்டு இவ்வாறு கூறுகின்றார்கள்: அகனாகும் அல் கலீலு மினத் துன்யா, உலகத்தில் கிடைக்கக்கூடிய சொற்ப அந்த கொஞ்ச செல்வங்களை கொண்டே அவர்கள் திருப்தி அடைவார்கள், அதை கொண்டே அவர்கள் போதுமாக்கிக் கொள்வார்கள், அதுவே அவர்களுக்கு தேவையற்றதாக அவர்களுக்கு ஆகிவிடும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பிறகு கூறுகின்றார்கள்: மிகவும் குறைவாகவே செலவு செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய தேவைகள் எல்லாம் மிகவும் குறைவாகவே இருக்கும் என்று இமாம் அவர்கள் தக்குவாதாரிகளை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். அதே போல் தக்குவாதாரிகளுடைய பண்புகளை பற்றி இமாம் அவர் கூறுகின்ற பொழுது இவ்வாறு கூறுகின்றார்கள்: இந்நசீத்தல் ஹைர தக்கரூக்க, நீங்கள் ஒரு நல்ல விடயத்தை மறப்பீர்களாக இருந்தால் அந்த தக்குவாதாரிகள் அந்த நல்ல விடயத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவார்கள், நல்ல விடயத்தை செய்யும்படி உங்களுக்கு அவர்கள் நினைவூட்டுவார்கள். இதுதான் தக்குவாதாரிகளுடைய பண்பு என்று இமாம் அவர் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் ஒயின் அமில் தபிகி, அந்த நல்ல விடயத்தை நீங்கள் செய்தால் ஆனூக்க, அந்த நல்ல விடயத்தை செய்வதற்கு அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள், அந்த பாதையில் வரக்கூடிய இடர்களை எல்லாம் அவர்கள் நீக்கி அந்த நல்ல விடயத்தை செய்வதற்கு உங்களுக்கு உதவுவதாக அந்த தக்குவாதாரிகள் இருப்பார்கள் என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் தக்குவாதாரிகளுடைய பண்பை பற்றி இமாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது வஹரு ஷஹவாத்திஹும் வலல்லாத்திஹும் கல்ஃபஹும், அவர்கள் அவர்களுடைய மனோ இச்சைகளை உலகின் மீது கொன்ற பற்றுக்களை எல்லாம் அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் எறிந்து விடுவார்கள். வகத்தமு தாஅத ரப்பிஹிம் அமாமஹும், அனைத்தையும் அவர்கள் எறிந்துவிட்டு இறைவனை வணங்கக்கூடிய இறைவனை வழிபட்டு நடப்பதை தான் தங்களுடைய முதன்மை காரணமாக கொண்டு செயற்படுவார்கள். இதுதான் தக்குவாதாரிகளுடைய பண்பு என்று இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போல் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தக்குவாதாரிகள் என்றால் யார், தக்குவாவை நாம் எவ்வாறு ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதை பற்றி கூறுகின்ற பொழுது எவ்வாறு கூறுகின்றார்கள்: யஅமல் பிஃபராயிலில்லாஹ், நீங்கள் இறைவன் கடமையாக்கிய அனைத்து கடமைகளையும் செய்து வாருங்கள். தக்குன் அத்துக்கன்னாஸ், நீங்கள் இறைவன் கடமையாக்கிய கடமைகளை செய்து வருகின்ற பொழுது நீங்கள் மனிதர்களிலே மிகவும் தக்குவா உடையவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போல் வார்ல பிகிஸ்மில்லாஹ், இறைவன் உங்களுக்கு வகுத்து வைத்திருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய விடயங்களை கொண்டு நீங்கள் பொருந்தி கொள்வீர்களாக இருந்தால், அதனை கொண்டு நீங்கள் திருப்தி அடைவர்களாக இருந்தால் நீங்கள் தக்குன் அகனன்னாஸ், மனிதர்களிலே செல்வந்தர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அமீர் மோமினின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தக்குவாதாரியுடைய பண்புகளை பற்றி கூறுகின்ற பொழுது 3 விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். முத்தகி ஸலாசு அலாமாத்,
தக்குவாதாரிக்கு, இறைவனை அஞ்சி நடக்கக்கூடிய இறைச்சம் உடையவருக்கு 3 பண்புகள் இருக்கின்றன, 3 அடையாளங்கள் இருக்கின்றன என்று அமீர் மோமினின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதில் முதலாவது இஹ்லாசுல் அமல். அவர் தன்னுடைய அனைத்து செயல்களையும் மன தூய்மையோடு இறைவனுக்காக மாத்திரம் என்ற அந்த எண்ணத்தோடு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது ஒரு தக்குவாதாரியுடைய இறைச்சமுடையவருடைய முதலாவது அடையாளமாக இருக்கின்றது என்று அமீர் மோமின் அவர்கள் கூறுகின்றார்கள். இரண்டாவது அடையாளமாக இமாம் அவர்கள் கூறக்கூடிய விடயம் கிஸருல் அமல். அவர்கள் பேராசை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய ஆசையெல்லாம் மிகவும் குறுகியதாக இருக்கும். மிக நீண்ட ஒரு பேராசை உடையவர்களாக அவர்கள் காணப்பட மாட்டார்கள் என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். மூன்றாவதாக தக்குவாதாரிகளுடைய அடையாளங்களில் ஒன்று இமாம் கூறக்கூடிய விடயம் என்னவென்றால் இக்தினாமுல் மஹல். அவர்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் அவர்கள் அழகிய முறையில் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று தக்குவாதாரிகளுடைய பண்புகளை பற்றி இமாம் அவர் கூறுகின்றார்கள். எனவே இந்த பண்புகளையும் நாம் எம்மில் வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சிக்கு இறைவன் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், இன்னலி ரப்பிக்கும் ஃபி ஐயாமி தஹரிக்கும் நஃபஹாத். நிச்சயமாக உங்களுடைய வாழ்நாளில் உங்கள் இறைவனிடமிருந்து சில நறுமண காற்றுக்கள், அருட்கொடை நிறைந்த காற்றுக்கள் உங்களை நோக்கி வரும். அலா ஃபதாரிது லஹா. அந்த காற்றை நோக்கி நீங்கள் செல்லுங்கள், அவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வலா துஅரிது அன்ஹா. அதனை விட்டும் நீங்கள் பின்னோக்கி சென்று விடாதீர்கள், அந்த காற்றை விட்டும் நீங்கள் விலகி விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இறைவன் சில காலங்களை எமக்கு அருட்கொடைகளாகவும் வாசல்களாகவும் அவனது திருப்பொருத்தத்தை பெறுவதற்கான வாயில்களாகவும் திறந்து தருகின்றான். அவ்வாறான ஒரு வாயில்தான் ஷாபான் எனக்கூடிய இந்த புனிதமிகு மாதமாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு புனிதமிகு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கின்றது. ஷாபான் மாதம் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழைப்பாளரை அழைத்து இவ்வாறு கூறும்படி கட்டளையிடுகின்றார்கள். அவர் அனைத்து மக்களையும் அழைத்து இவ்வாறு கூறுகின்றார், யா அஹ்ல யஸ்ரிப், எதிரிப் வாசிகளே, இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும், நான் உங்களிடம் நோக்கி வந்திருக்கக்கூடிய இறைவனுடைய தூதுவராக இருக்கின்றேன். அலா இன்ன ஷாபான் ஷஹரி, இந்த ஷாபான் மாதம் என்னுடைய மாதமாக இருக்கின்றது. ஃபரஹிமல்லாஹு மன் ஆனனி அலா ஷஹரி, என்னுடைய இந்த மாதத்திலே யார் எனக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் கருணை காட்டுகின்றான், அவர்களின் மீது இறைவன் அருள் புரிகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே பிரார்த்தித்திருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு புனிதமிகு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தில் நாம் எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவ முடியும், எவ்வாறு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் உதவி இறைவனுடைய அந்த கருணையினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனையில் உடையவர்களாக நாம் எவ்வாறு மாற முடியும் என்பதை பார்க்கின்ற பொழுது அமீர் மோமினின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஹதீஸினை கூறுகின்றார்கள், இந்த ஷாபான் மாதத்திலே நீங்கள் நன்மைகளை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த மாதத்தில் இறைவன் நன்மைகளுடைய கிளைகளை பிரித்து அதனை பெருக்கி வைத்திருக்கின்றான், அதனை இறைவன் அதிகப்படுத்துகின்றான். எனவே அந்த ஷாபானுடைய நன்மையுடைய வாயில்கள் எல்லாம் சூனத்தை நோக்கி திறந்திருக்கின்றது. அதன் மாளிகையில் எல்லாம் அந்த சூனத்திலே இருக்கின்றது. இங்கு செய்யப்படக்கூடிய சிறிய அமல்களையும் இறைவன் பெரிதாக கணக்கிடுகின்றான் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த போதனையில் இருந்து நாம் விளங்கக்கூடிய விடயம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வது என்றால் இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமல்களை நாம் செய்வதாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த மாதத்திற்குரிய அமல்கள் என்று பல விடயங்கள் ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஸையித் இப்னு தாவூஸ் அவர்கள் தன்னுடைய இக்பாலுல் அமாலில் கூறப்படக்கூடிய சில விடயங்களை இங்கு குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். புனிதமிகு ரஜப் மாதத்தை கடந்து நாம் இந்த ஷாபான் மாதத்திற்கு வந்திருக்கின்றோம். ரஜப் மாதம் என்பது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலாயத்தை கொண்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. விலாயத்துல் அலவியினூடாக நாம் விலாயத்து நபவியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த யார் ஒருவர் ரஜப் மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்கின்றாரோ அவர்தான் விலாயத்து நபவி என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த புனிதமிகு ஷாபான் மாதத்தையும் பயன்படுத்திக் கொள்வார். ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம், இமாமத் என்ற ஒன்று நுபுவத்தின் தொடர்ச்சியாக வருகின்றது. அந்த நுபுவத்தை பரிபூரணப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இமாமத் காணப்படுகின்றது. அந்த இமாமத்தை
சரியான முறை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒருவர் தான் நுபுவத்தையும் சரியான முறை விளங்கிக் கொள்வார். எனவே ஒருவர் ஷாபான் மாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாதத்தை சரியான முறையில் அவர் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் அவர் ரஜப் மாதத்தை சரியான முறையில் அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதத்தை பற்றி கூறுகின்ற பொழுது, ரஜப் மாதத்திலே நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் தூய்மைப்படுத்தி என்னுடைய மாதத்தில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அதே போல் ஷாபான் மாதத்தை பற்றி நபி அவர்கள் கூறுகின்ற பொழுது, இந்த மாதத்திலே நீங்கள் அதிகமாக என் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் சலவாத்து கூறுங்கள், அந்த சலவாத்தின் மூலம் உங்களுடைய நபியுடைய ஷஃபாத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். எனவே ஒருவர் ரஜப் மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு ஒருவரால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதமான ஷாபான் மாதத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும். நாம் அல் குர்ஆனிலே பார்க்கின்றோம், இறைவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்திற்கு சாட்சியாக முதலாவது தன்னுடைய சாட்சியை குறிப்பிடுகின்றான். அடுத்ததாக தன்னுடைய சாட்சியத்துக்கு பிறகு ஒமன் இந்தஹு இல்முல் கிதாப் என்று அமீர் மூமினின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாட்சியினை இறைவன் கொண்டு வருகின்றான். எனவே ஒருவர் விலாயத்தின் அளவியின் ஊடாகத்தான் விலாயத்துன் நபவியை அடைய முடியும் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனமும் எமக்கு சுட்டி காட்டுகின்றது. தன்னை ஒருவர் ரஜப் மாதத்திலே அழகிய முறையில் பாதுகாத்து பாவங்களிலிருந்து தன்னை விடுபடச் செய்து தன்னை இந்த நபவி ஷஹருல் ஷாபான் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாதத்துக்கு தன்னை நுழைவித்துக் கொண்ட ஒருவரால் தான் இந்த ஷாபான் மாதத்தையும் அழகிய முறையில் பயன்படுத்தி கொள்ள முடியும். சய்யித் இப்னு தாவூஸ் அவர்கள் தன்னுடைய இக்பால் நூலில் மற்றும் சில விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். அதில் முதலாவது விடயம் பிறை கண்டதில் நாம் ஓதக்கூடிய துவாவாக இருக்கின்றது. அந்த துவாவில் நாம் இந்த ஷாபான் மாதத்திலே இறைவன் எமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை பற்றி சய்யித் இப்னு தாவூஸ் அவர்கள் அழகிய முறையில் அந்த துவாவில் எமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அந்த துவா மாசூமிகளில் இருந்து எமக்கு கிடைக்கப்பட்ட பிரார்த்தனையாக இருக்கின்றது. அதில் நாம் இறைவனிடம் இவ்வாறு பிரார்த்திக்கின்றோம், இறைவா, உன்னுடைய ஷாபான் மாதம் வந்துவிட்டது, அதனுடைய பிறையை நாங்கள் கண்டுவிட்டோம், இந்த மாதத்தில் நீ பல நலவுகளை கொண்டிருக்கின்றாய், அந்த நலவுகளை எல்லாம் எங்களை விட நீதான் அதிகமாக அறிந்தவனாக இருக்கின்றாய். எனவே இந்த மாதத்தினுடைய பரக்கத்தினால் இந்த மாதத்தில் எங்களுக்கு உன்னுடைய அருட்கொடைகளை தந்தருள்வாயாக, இந்த மாதத்தில் உன்னை வழிபட்டு நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக, இந்த மாதத்திலே பரிபூரணமான பாதுகாப்பை எங்களுக்கு நீ தருவாயாக, உன்னுடைய பாவ மன்னிப்பையும் உன்னுடைய திருப்பொருத்தத்தையும் இந்த மாதத்திலே எங்களுக்கு தருவாயாக. அதே போன்று காலத்தினால் அதே போல் தீயவர்களினால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து தீங்குகளில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக என்று அந்த பிரார்த்தனையிலே நாம் இறைவனிடம் கேட்கின்றோம். அதே போல் இந்த மாதத்தை நாம் ஒரு வழியாக ஒரு ஊடகமாக பயன்படுத்தி கொள்கின்றோம். ஏனென்றால் இதை தொடர்ந்து வரக்கூடிய லியாஃபத்துல்லா என்று சொல்லக்கூடிய இறை மாதமான ரமலான் மாதத்தை நாம் நோக்கி செல்கின்றோம். அந்த மாதத்தை ஒருவர் அடைய வேண்டுமாக இருந்தால் ரஜப் ஷாபான் ஆகிய இந்த 2 மாதங்களிலும் தன்னை அவர் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனை நாம் இந்த சய்யித் இப்னு தாவூஸ் அவர்கள் இக்பால் ஆமாலில் அறிவிக்கக்கூடிய அந்த துவாவில் நாம் கண்டுகொள்ளலாம். அந்த துவாவிலே பிறையை கண்டவுடன் நாம் இறைவனிடம் இவ்வாறு பிரார்த்திக்கின்றோம், இறைவா, தஹிர்னா ஃபீஹி தத்ஹீரன் நஸ்லஹு பிஹி லிதுஹூலி அலா ஷஹ்ரி ரமலான், இறைவா, எங்களை நீ தூய்மைப்படுத்தி விடுவாயாக, எங்களை நீ பரிசுத்தப்படுத்தி விடுவாயாக, அவ்வாறு பரிசுத்தப்படுத்தி எங்களை நல்லவர்களாக மாற்றி பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டவர்களாக உன்னுடைய ஷஹ்ரு ரமலானில் உன்னுடைய புனிதமிகு ரமலான் மாதத்தில் எங்களை நுழைவிப்பாயாக என்று நாம் ஷாபான் மாதத்தின் பிறை கண்ட தினத்திலே நாம் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். இவ்வாறு ரஜப் மாதம் ஷாபான் மாதம் என்ற 2 மாதங்களும் இறைவனுடைய லியாஃபத்துல்லா என்று சொல்லக்கூடிய ரமலான் மாதத்தை அடையக்கூடிய வழிகளாக காணப்படுகின்றது. இந்த ஷாபான் மாதத்தில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்யலாம் என்று பார்க்கின்ற பொழுது அதில் முதலாவது ஹதீஸ்களில் கூறப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த மாதத்தில் நோன்பு நோட்பதாகும். ஏனென்றால் அமீர் மூமினின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹதீஸ் உண்டு. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அமீர் மூமின் அவர்கள் இந்த ஹதீஸினை அறிவிக்கின்றார்கள். அந்த ஹதீஸ் என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதம் வந்துவிட்டால் ஒரு அழைப்பாளரை அழைத்து இந்த மாதத்தில் நோன்பு பிரிக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த ஒலியினை
இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதிலிருந்து ஒவ்வொரு ஷாபான் மாதத்திலும் அவர்கள் முழுமையாக நோன்பு நோற்றார்கள் என்று ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த மாதத்தில் நோன்பு நோட்பதன் மூலம் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அதன் மூலம் நபி அவர்களுடைய அந்த பிரார்த்தனைக்குரியவர்களாக நாமும் மாற முடியும். அதே போல் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஷாபான் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு என்பது ஒரு அடியானுக்கு மறுமைக்குரிய ஒரு பொக்கிஷமாக, மறுமையில் அவருக்காக பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு நட்கூலியாக காணப்படுகின்றது என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போல் யார் ஷாபான் மாதத்திலே நோன்பு நோக்கின்றார்களோ அவருடைய அவருடைய வாழ்வாதாரத்தில் இறைவன் அபிவிருத்தியை வழங்குகின்றான். அவருடைய எதிரிகளுடைய தீங்குகளிலிருந்து அவரை இறைவன் பாதுகாக்கின்றான் என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போல் இந்த ஷாபான் மாதத்திலே யார் ஒருவர் ஒரு நாள் நோன்பு நோக்கின்றாரோ அதன் மூலம் இறைவன் அவருக்கு சுவனத்தை கடமையாக்குகின்றான் என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே யார் ஒருவர் இந்த மாதத்திலே நோன்பு நோக்கின்றாரோ அவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதத்தில் நபி அவர்களுக்கு உதவி செய்தவர் போல ஆவார் என்று இந்த ஹதீஸ்களில் கூறப்பட்டு வருகின்றது. இரண்டாவதாக இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஒன்றாக இருப்பது பிரார்த்தனையாக இருக்கின்றது, துவாவாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த மாதத்திற்குரிய துவாவாக முனாஜாத்தாக இமாம்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு துவா தான் முனாஜாத்து ஷாபானியா என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையாக இருக்கின்றது. அந்த பிரார்த்தனையை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வர வேண்டும். அதே போன்று இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய மற்றும் ஒரு அமலாக எமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒன்றுதான் சலவாத்தாக இருக்கின்றது. இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சலவாத்தை எமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். தினமும் ஷாபான் மாதத்திலே நண்பர்கள் வேளையிலே சூரியன் நடுவுச்சியை விட்டு நீங்கியதில் இந்த சலவாத்தை நாம் ஓத வேண்டும். அதே போன்று பிறை 15 இரவிலும் இந்த சலவாத்தை ஓதும்படி ஹதீஸ்கள் கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் சலவாத்து கூறுவதை பற்றி கூறுகின்ற பொழுது இவ்வாறு கூறுகின்றார்கள், அக்ஸிரு ஃபி ஷாபான் அஸ்ஸலாத்து அலா நபியிக்கும் வஹ்லி. இந்த மாதத்திலே ஷாபான் மாதத்திலே உங்களுடைய தூதர் மீதும் அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் நீங்கள் அதிகமாக சலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். கூறிவிட்டு இவ்வாறு கூறுகின்றார்கள், சும்மிய ஷஹ்ரு ஷாபான் ஷஹ்ரு ஷஃபாஅ. ஷாபான் மாதம் ஷஃபாத்துக்குரிய மாதம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அது ஏனென்றால் லிஅன்ன ரசூலக்கும் யஷ்ஃபஉ லிகுல்லி மன் யுஸல்லி அலைஹி ஃபீஹி. இந்த ஷாபான் மாதத்திலே தன் மீது சலவாத்து சொன்ன ஒவ்வொருவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத் செய்யக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள். அதன் காரணமாக இந்த மாதத்திற்கு ஷஹ்ரு ஷஃபாஅ, ஷஃபாத்துடைய மாதம் என்றும் கூறப்படுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இந்த ஷாபான் மாதத்திலே நண்பகல் வேளையிலே சூரியன் நடுவுச்சியை விட்டு நீங்கியதும் நாம் இந்த சலவாத்தை ஓதுவது மிகவும் ஏற்புடையதாக காணப்படுகின்றது. அதே போல் மூன்றாவதாக இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களாக ஹதீஸ்கள் வந்திருப்பது தொழுகையாக இருக்கின்றது. இந்த மாதத்தில் அதிகமான முஸ்தஹபான தொழுகைகள் காணப்படுகின்றது. அந்த தொழுகையை நாம் தொழுகின்ற பொழுது அவை பன்மடங்காக பெருக்கப்பட்டு எமக்கு நன்மைகள் வழங்கப்படுகின்றது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி கூறுகின்ற பொழுது ஹுவ ஷஹ்ருல் அமல், இந்த மாதம் என்பது அமலுக்குரிய மாதமாக இருக்கின்றது, நீங்கள் நல்லமல் புரியக்கூடிய ஒரு மாதமாக ஷாபான் மாதம் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். கூறிவிட்டு அந்த ஹதீஸின் தொடரில் எவ்வாறு கூறுகின்றார்கள், ஃபீஹி முதாஅஃபுல் அல் ஹஸனா பிஸபஈன. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான விடயங்களும் இந்த மாதத்திலே அது 70 மடங்காக 70 விடயங்களாக அது காணப்படுகின்றது, அது பெருக்கப்படுகின்றது. நீங்கள் ஒரு இஸ்திக்பாரை செய்தால் அது 70 இஸ்திக்பாராக இந்த மாதத்தில் கணிக்கப்படும். நீங்கள் ஒரு தொழுகையை தொழுதால் அது 70 மடங்காக கணிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இங்கு 70 மடங்கு என்பது அதிகமான ஒன்றை கூறுகின்றது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போல் இந்த மாதத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற பொழுது வஸய்யத்து மஹ்தூதா, இந்த மாதத்திலே பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றது. நீங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி நீங்கள் இஸ்திக்பார் செய்கின்ற பொழுது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு நீங்கள் பாவமே செய்யாத ஒருவராக கணிக்கப்படுகின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதே போல் அஸ்ஸன்பு மக்ஃபூருன், இந்த மாதத்தில் பாவங்கள் எல்லாம் உங்களுடைய இஸ்திக்பாரின் மூலம் அது மன்னிக்கப்படுகின்றது. வல் ஹஸனா மக்பூலா, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விடயங்கள் எல்லாம் இந்த ஷாபான் மாதத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. அதே போல் வல் ஜப்பாரு ஜல்ல ஜலாலா யுபாஹி ஃபீஹி பிஇபாதிஹி, தன்னுடைய அடியார்களை கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்களை கொண்டு இறைவனே பெருமை கொள்கின்றான், அதை கொண்டு இறைவன் பெருமைப்படுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதே போல் வயந்துரு இலா சூவாமிஹி வ குவாமிஹி, இந்த மாதத்திலே
இறைவனுக்காக வேண்டி நோன்பு நோக்கக்கூடிய அந்த நோன்பாளிகளை இறைவன் பார்க்கின்றான். அதே போன்று இறைவனுக்காக வேண்டி இரவிலே நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கசாலிகளையும் இறைவன் அவர்களையும் தன்னுடைய அருள் பார்வையை கொண்டு பார்க்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதே போன்று அரசை சுமக்கக்கூடிய மலக்குகளிடம் தன்னுடைய இந்த அடிகார்களை காட்டி இறைவன் பெருமைப்படுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இவ்வாறான பல சங்கைகளை கொண்ட ஒரு மாதமாக இந்த மாதம் காணப்படுகின்றது. இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய மற்றும் ஒரு அமலாக ஹதீஸ்களில் கூறப்படக்கூடிய விடயம்தான் இஸ்திக்ஃபாராக இருக்கின்றது, பாவ மன்னிப்பாக இருக்கின்றது. இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் ஒருவர் இந்த மாதத்திலே ஷாபான் மாதத்திலே ஒரு முறை இஸ்திக்ஃபார் செய்கின்றாரோ, ஒரு முறை அவர் இஸ்திக்ஃபார் செய்தால் அவருடைய அனைத்து பாவங்களையும் இறைவன் மன்னிக்கின்றான். அந்த பாவங்கள் எல்லாம் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையாக இருந்தாலும் தான் என்று இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் நான் பல வகையான இஸ்திக்ஃபார் எல்லாம் செய்கின்றோம். இஸ்திக்ஃபார் என்று சொல்கின்ற பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைக் என்று நாம் சொல்கின்றோம். அதே போல் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி வ அஸ்அலு தௌபா என்று இஸ்திக்ஃபார் செய்கின்றோம். ஆனால் ஷாபான் மாதத்திற்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு இஸ்திக்ஃபார் இருக்கின்றது. அது என்னவென்றால் அஸ்தக்ஃபிருல்லாஹில்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைக் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்திக்ஃபார் இந்த மாதத்துக்குரிய ஒரு இஸ்திக்ஃபாராக இருக்கின்றது. இந்த இஸ்திக்ஃபாரை தினமும் 70 முறை செய்ய வேண்டும் என்று ஹதீஸ்க்கு கூறப்படுகின்றது. இவ்வாறு இஸ்திக்ஃபாருடைய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அடுத்ததாக இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமலாகவும் அந்த அமலின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக நாம் மாறக்கூடிய ஒரு அமலாகவும் இருப்பது சதக்காவாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஷாபான் மாதத்திலே நீங்கள் அதிகமாக சதக்கா செய்யுங்கள். அவ்வாறு நீங்கள் சதக்கா செய்வதன் மூலம் இறைவனுடைய அருள் பார்வை உங்களுக்கு கிடைக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதே போல் இந்த உலகத்திலே நீங்கள் ஷாபான் மாதத்திலே செய்யக்கூடிய தர்மங்களை எல்லாம் இறைவன் ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று வளர்த்து வந்து அதனை மறுமையில் உங்களுக்கு உஹது மலையை விட பெரியதாக உங்களுக்கு வழங்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தில் செய்யக்கூடிய சதக்காவை பற்றி கூறுகின்றார்கள். அதே போல் இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய சில அம்சங்களில் ஒன்றாக இருப்பதுதான் ஷாபான் மாதத்தின் 15ஆம் இரவு நாம் அந்த இரவை கண்ணியப்படுத்துவதாகும். அந்த இரவிலே நம்முடைய காலத்தின் இமாம் ஜமான் அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அந்த இரவில் செய்யும்படி பல அமல்களை எமக்கு கற்றுத்தரப்பட்டுள்ளது. துவா குமையிலை ஓதுதல், அதே போன்று அந்த திறத்தில் பிறந்த இமாம் ஜமான் அவர்களுக்காக வேண்டி ஓதப்படக்கூடிய அந்த ஜியாரத்தை ஓதுதல் என்று பல அமல்களை எமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதே போல் சலாத்து ஜாஃபர் தையார் என்று சொல்லக்கூடிய ஜாஃபர் தையார் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த தொழுகையினை அந்த இரவில் ஓதுதல் என்று பல இபாதத்துக்கள் ஷாபான் மாதத்தின் பிறை 15 இரவில் எமக்கு கற்றுத்தரப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை செய்வதன் மூலம் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி புரிகளாக மாறி வருகின்றோம். அதே போல் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்களை நாம் அனுஷ்டிப்பதன் மூலம், அதனை கொண்டாடுவதன் மூலமும் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக மாறுகின்றோம். அதிலும் குறிப்பாக ஷாபான் 3 இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறந்த தினம், ஷாபான் 4 ஹஸரத் அபுல் ஃபல் அப்பாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறந்த தினம், ஷாபான் 5 இமாம் அலி இப்னு ஹுசைன் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறந்த தினம், ஷாபான் 15 இமாம் ஜமான் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறந்த தினமாக இருக்கின்றது. இவ்வாறான தினங்களை நாம் கொண்டாடுவதன் மூலமும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தவராகவும் அஹ்லு பைத்துக்களுடைய பிரார்த்தனைக்கு உரியவர்களாகவும் நாம் மாறுகின்றோம். ஏனென்றால் அஹ்லு பைத்துக்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், ரஹிமல்லாஹு மன் அஹ்யா அம்ரனா, எங்களுடைய விடயங்களை யார் உயிர்ப்பிக்கின்றாரோ அவர்களுக்கு இறைவன் கருணை காட்டுகின்றான் என்று அவர்கள் கருணை காட்டுவானாக என்று அவர்கள் பிரார்த்தனை புரிந்திருக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனைக்குரியவர்களாகவும் நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த புனிதமிகு ஷாபான் மாதத்திலே இருக்கின்றோம். எனவே இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளை பயன்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி புரிந்து அவர்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக மாறுவதற்கு வல்ல நாயன் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா وآل محمد وعجل فرجهم. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم. اللهم صل على محمد وعجل فرجهم.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهر على الدين كله ولو كره المشركون وجعله رحمة للعالمين بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. ومن يطيع الله ورسوله فقد رشد ومن يعصمها فقد غوى. أوصيكم عباد الله بنفسي بتقوى الله. اللهم صل على محمد عبدك ورسولك سيد المرسلين وإمام المتقين ورسول رب العالمين. اللهم صل على أمير المؤمنين ووصي رسول رب العالمين. اللهم صل والصديقة الطاهرة فاطمة الزهراء سيدة نساء العالمين والحسن والحسين سيد شباب أهل الجنة وعلي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف القائم المهدي. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم حججك على عبادك وأمنائك في بلادك وصل على أئمة المسلمين وحماة المستضعفين وهداة المؤمنين. மீண்டும் ஒரு முறை மூமின்களான உங்களையும் என்னையும் தக்குவா எனும் இறைச்சத்தினை எமது சொல் செயல் பண்புகளாகிய அனைத்து நிலைகளிலும் கடைபிடித்து நடக்கும்படி நல்லுபதேசம் செய்கின்றேன். புனிதமிகு ஷாபான் மாதத்தின் பிறை 3 நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இத்தினம் சையது ஷுஹதா அபல் அஹ்ரார் அபா அப்துல்லா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த தினமாக இருக்கின்றது. இமாம் அவர்களுடைய பிறந்த தினத்தினை காலத்தின் இமாம் ஜமான் அஜல்லா தஆலா ஃபரஜ் ஷரீஃப் அவர்களுக்கும் அஹ்லுபைத்துக்களை பின்பற்றி வாழக்கூடிய தூய்மையான அனைத்து மூமின்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தினத்தில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸினை இங்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். இமாம் அவர்கள் மனிதனுடைய படைப்பின் நோக்கத்தை பற்றி கூறுகின்ற பொழுது இவ்வாறு கூறுகின்றார்கள்: ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, நீங்கள் இதனை செவிமடித்துக் கொள்ளுங்கள், இதனை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஜல்ல ذிக்ருஹு மா خلقல் இபாத் இல்லா லியாரிஃபுஹு. இறைவன் தன்னை அறிவதற்காகவே அன்றி தனது அடியார்களை அவன் படைக்கவில்லை என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று அந்த ஹதீஸின் தொடரில் இமாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: ஃபைதா அரஃபூஹு அபதுஹு. அந்த அடியார்கள் எல்லாம் இறைவனை அறிந்து கொண்டார்கள் என்றால் அவனை அவர்கள் வணங்குவார்கள். ஃபைதா அபதுஹு இஸ்தகனு பி இபாதத்திஹி அன் இபாதத்தி மின் சிவாஹ். அவர்கள் இறைவனை வணங்கினால் இறைவனை அன்றி பிறரை வணங்குவதை விட்டும் அவர்கள் தேவையற்றவர்களா மாறிவிடுவார்கள் என்று இமாம் அவர்கள் அந்த ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு கூறிய இமாம் அவர்களிடம் ஒரு மனிதர் எழுந்து கேட்கின்றார்: இப்ன ரசூலில்லாஹ் பி அபி அன்த வ உம்மி ஃபமா மஅரிஃபத்துல்லாஹ். இறை தூதருடைய மகரே, இறை தூதர் அவர்களுடைய பேரரே, நானும் என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் உங்களுக்கு சமர்ப்பணமாகட்டும். இறைவனை அறிந்தல் என்றால் என்ன, மாரிஃபத்துல்லா என்றால் என்னவென்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் கேட்கின்றார். அப்பொழுது இமாம் அவர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள்: மாரிஃபத்து அஹ்லி குல்லி ஜமானின் இமாமஹும் அல்லது யஜிபு அலைஹி தாஅத்துஹு. மாரிஃபத்துல்லா என்றால் என்னவென்றால் தன்னுடைய காலத்துக்குரிய இமாமை அறிவதாகும். அவரை அந்த இமாமை அறிந்து யாரை வழிபட்டு நடப்பது கடமை என்று இறைவன் கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த இமாமை அறிவதுதான் மாரிஃபத்துல்லா, இறைவனை அறிவதாகும் என்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கேள்வி கேட்ட மனிதருக்கு பதிலளித்திருக்கின்றார்கள். இமாம் அவர்களுடைய இந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது இமாம் அவர்கள் மனிதனுடைய படைப்பின் நோக்கத்தை அவர்கள் முதலாக கூறுகின்றார்கள். அது என்னவென்றால் இறைவனை அறிவதாக இருக்கின்றது. நாம் ஹதீஸில் குதுஸை பார்க்கின்ற பொழுது இறைவன் இவ்வாறு கூறுகின்றான்: குந்து ஹன்சன் மஹ்ஃபியன், நான் மறைவான ஒரு பொக்கிஷமாக காணப்பட்டேன். ஃபஹ்பப்து அன் உரஃப, நான் அறியப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன். என்னை பிறர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விருப்பமுடையவனாக காணப்பட்டேன். இதன் காரணமாக ஃபஹலக்துல் ஹல்க் லிகை உரஃப, நான் அறியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் படைப்பினங்களை எல்லாம் படைத்தேன் என்று இறைவன் ஹதீஸில் குத்ஸிலே கூறுகின்றான். இதனையே இமாம் அவர்களும் தன்னுடைய ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இறைவன் மனிதர்களை படைத்ததன் நோக்கம்
தன்னை அறிவதுதான் என்று இமாம் அவர்கள் அந்த ஹதீஸ் கூறுகின்றார்கள். அது ஹதீஸுல் குத்ஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த ஹதீஸுல் குத்ஸ் என்பது இஸ்லாமிய மெய்ஞானத்தில் சூஃபிக்களிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஹதீஸாக காணப்படுகின்றது. அதே போல் அந்த ஹதீஸின் தொடரில் இமாம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், யார் இறைவனை அறிந்து கொள்கின்றாரோ அவர் இறைவனை வணங்குவார் என்று அந்த ஹதீஸில் இமாமாக கூறுகின்றார்கள். நாம் அமீர் மோமினின் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். அமீர் மோமினின் அவர்கள் இறைவனை நான் ஏன் வணங்குகிறேன் என்பதை பற்றி கூறுகின்ற பொழுது, நான் அனைத்து விடயங்களிலும் தேடினேன், தேவையற்ற ஒருவன் வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒருவனாக உன்னை நான் கண்டேன், அதன் காரணமாகத்தான் நான் உன்னை வணங்குகிறேன் என்று இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் கூறியிருக்கின்றார். யார் ஒருவர் இறைவனை அறிந்து கொள்கின்றாரோ அவர் இறைவனை தவிர வேறு யாரை வணங்க மாட்டார் என்பதை இந்த ஹதீஸும் கூறுகின்றது. அதனை அமீர் மோமின் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் கூறியிருக்கின்றார்கள், செய்தும் காட்டியிருக்கின்றார்கள். அதே போல் அந்த ஹதீஸின் தொடரிலே இமாம் அவர்களிடம் கேட்கப்படக்கூடிய கேள்வி, மாரிஃபத்துல்லாஹ், நீங்கள் கூறுகின்றீர்கள் இறைவனை அறிவதற்காகத்தான் இறைவன் எம்மை படைத்திருக்கிறான் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், இறைவனை அறிதல் என்றால் என்னவென்று இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்க இமாம் அவர்கள் கூறக்கூடிய பதில் மிகவும் முக்கியமான ஒரு பதிலாக இருக்கின்றது. அந்த பதில் ஷியாக்கள் சுன்னாக்கள் ஆகிய அனைவரிடமும் ஹதீஸுல் மாரிஃபத்துல் இமாம் என்று சொல்லக்கூடிய பிரபல்யமான ஒரு ஹதீஸை கூறுவதாக அந்த விடை அமைந்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் இரு தரப்பிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. அந்த ஹதீஸ் என்னவென்றால், மன் மாத்த வலம் யாரிஃப் இமாம ஸமானிஹி மாத்த மீத்தல் ஜாஹிலியா, யார் தனது காலத்து இமாமை அறியாமல் மரணிக்கின்றாரோ, அவர் பற்றிய எந்தவித ஞானமும் இல்லாமல் யார் மரணிக்கின்றாரோ அவர் ஜாஹிலியா காலத்தில் மரணித்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஷியாக்கள் சுன்னாக்கள் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸையே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மாரிஃபத்துல்லா என்றால் என்ன என்பதற்கு பதிலாக வழங்கி இருக்கின்றார்கள். ஏனென்றால் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைபத்துடைய காலத்திலே நாம் செய்யக்கூடிய விடயங்களை பற்றி கூறுகின்ற பொழுது துவாவுல் மாரிஃபா என்ற ஒரு துவாவினை கற்றுத்தருகின்றார்கள். அந்த துவாவில் இறைவனை அறிந்த ஒருவர்தான் இறை தூதரை அறிய முடியும், இறை தூதரை அறிந்த ஒருவர்தான் அவனுடைய ஹுஜ்ஜத்தாக இருக்கக்கூடிய இமாம்களை அறிய முடியும் என்று அந்த பிரார்த்தனையில் இமாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இதற்கு மாற்றமாகவும் இருக்கின்றது. அதாவது தன்னுடைய இறைவனுடைய ஹுஜ்ஜத்தை அறிந்த ஒருவர் தான் இறை தூதரையும் சரியான முறை வழங்கிக் கொள்ள முடியும், அவ்வாறு இறை தூதரை சரியான முறை விளங்கி கொண்ட ஒருவர் தான் இறைவனையும் அறிந்து கொள்ள முடியும் என்றும் மறுபுறமாகவும் பல அறிவிப்புகள் வந்திருக்கின்றது. இந்த விடயத்தை தான் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். யார் இறைவனை அறிய வேண்டுமாக ஆசைப்படுகின்றாரோ அவர் கட்டாயம் தன்னுடைய காலத்து இமாமை பற்றி அவர் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் அந்த இமாமை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும், அவர்களுடைய வார்த்தைகளை நாம் வழிபட்டு நடக்க வேண்டும். அவ்வாறு நடப்பதுதான் இறைவனை வழிபட்டு நடப்பது என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும் என்று சொல்லக்கூடிய அந்த அல் குர்ஆன் வசனம் இதனை எமக்கு கூறுகின்றது. நாம் அந்த அஹ்லுல் பைத் இமாம்களை பின்பற்றி நடக்கின்ற பொழுது, அவர்களுடைய கட்டளைகளை ஏற்று அதனை வழிபட்டு நடக்கின்ற பொழுதுதான் நாம் இறைவனை வழிபட்டு நடந்தோம் என்பதை இந்த ஹதீஸும் இந்த அல் குர்ஆன் வசனம் எமக்கு கூறுகின்றது. அதே போல் புனித ஷாபான் மாதத்தில் நாம் ஓதக்கூடிய அந்த ஸலவாத்திலே இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸலவாத்தில் எமக்கு இவ்வாறு கற்றுத் தருகின்றார்கள். அவர்களுடைய விலாயத்தை, அவர்களுடைய வழிகாட்டலை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை இறைவனிடமிருந்து எமக்கு வந்திருக்கின்றது என்பதை இமாம் அவர்கள் அந்த ஸலவாத்திலும் எமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே நாம் எம்முடைய காலத்தின் இமாமை அறிந்து கொள்வது எமக்கு கடமையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லுல் பைத்துக்களை அறிவதன் முக்கியத்துவத்தை பற்றி கூறுகின்ற பொழுது இவ்வாறான ஒரு ஹதீஸை எமக்கு கற்றுத் தருகின்றார்கள், சொல்லித் தருகின்றார்கள். அது என்னவென்றால், மன் அல்லாஹு அலைஹி பிமாரிஃபத்தி அஹ்லி பைத்திஹி வ விலாயத்திஹிம், யார் ஒருவருக்கு இறைவன் அஹ்லுல் பைத்துக்களை அறிந்து கொண்டு அவர்களுடைய விலாயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கின்றார்களோ அவர்கள் எவ்வாறானவர்கள் என்றால், ஃபக்கத் ஜமஅல்லாஹு லஹு கைர குல்லஹு, அவர்களுக்குரிய அனைத்து நலவுகளையும் இறைவன் ஒன்று சேர்த்து அவர்கள் வழங்கி இருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். நாம் ரஜப் மாதத்திலே தினம் மோதி வந்த அந்த பிரார்த்தனையிலே இறைவனிடம் கேட்கின்றோம், இறைவா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நலவுகளையும் மறுமையில் இருக்கக்கூடிய அனைத்து நலவுகளையும் உன்னிடம் வேண்டுகிறோம் என்று அந்த ரஜப் மாதத்திலே இறைவனிடம் தினமும் பிரார்த்தித்து வந்தோம். அந்த பிரார்த்தனையின்
முழு வடிவமாக இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. யார் ஒருவருக்கு இறைவன் அனைத்து நலவுகளை வழங்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு அஹ்லு பைத்துக்களையும் அவருடைய விலாயத்தையும் அறியக்கூடிய அந்த பாக்கியத்தை இறைவன் வழங்குகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு பாக்கியத்தை இறைவன் எமக்கும் தந்திருக்கின்றான். அதனை சரியான முறையில் பயன்படுத்தி எம்முடைய காலத்தின் இமாம் அவர்களை அறிந்து அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய உண்மையான மூமின்களாக மாறுவதற்கு வல்ல நாயன் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், இந்த புனிதமிகு தினத்தில் பிறந்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரட்டினால் சுதந்திரத்திற்காக வேண்டி யாரெல்லாம் போராடுகின்றார்களோ அவர்களுக்கான சுதந்திரத்தை நீ வழங்குவாயாக. உண்மையான சுதந்திரம் என்பது உன்னை வணங்குவதிலே காணப்படுகின்றது. அந்த உண்மையான சுதந்திரத்தை அடைந்த சுதந்திரவாளியாக எங்களை மாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த இந்த தினத்திலே பிறந்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய புரட்டினால், அதே போல் இந்த மாதத்தில் பிறந்த ஏனைய அஹ்லுல் பைத் இமாம்களின் புரட்டினாலும் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை விட்டு பிரிந்தவர்களை இந்த தினத்திலே இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுஃப்ராவில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இஃப்தஹ் லஹு ஃபத்ஹன் யஸீரா وانصره نصرا عزيزا اللهم اظهر به دينك وسنة نبيك حتى لا يستخفي بشيء من الحق فمخافة أحد من الخلق. اللهم إنا نرغب إليك في دولة كريمة تعز بها الإسلام وأحلاه وتذل بها النفاق وأحلاه وتجعلنا فيها من الدعاة إلى طاعتك والقادة في سبيلك وترزقنا فيه كرامة الدنيا والآخرة. اللهم ما حملتنا من الحق فعرفنا وما قصرنا عنه فعلمنا يا رب العالمين. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانهر إن شانئك هو الأبتر. صدق الله العلي العليم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.